தேனி அருகே அரண்மனைப்புதூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண். தேனி அருகே உள்ள அரண்மனைப்புதூரில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே உள்ளது அரண்மனைப்புதூர் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. பல ஆண்டுகளாக பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. அரண்மனைப்புதூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர். 8 ஆசிரியர்கள் இங்கு மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார்கள். இங்குள்ள பள்ளி கட்டிடம் சேதமடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட நிலையில் இந்த கட்டிடத்தை மாற்றித் தரும்படி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார்கள். இது தொடர்பாக பல்வேறு மனுக்களும் கொடுக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வெளியே சென்றிருந்த நிலையில் பள்ளி மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்துள்ளது. மாணவர்கள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பியுள்ளார்கள். பின்னர் இது தொடர்பாக ஆசிரியர்கள் பார்த்து அந்த மேற்பூச்சுகள் அனைத்தையும் சரி செய்யும் பணியில் செய்யும் வரை மாணவர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்புவது அவர்களின் உயிருடன் விளையாடும் செயல் போல இருப்பதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் இந்த பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை மற்றும் கட்டிடங்களை சரி செய்து தர வேண்டும், அல்லது இந்த பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிதாக பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருண்.